ஹாய்! இன்னைக்கு காலையிலேயே வெள்ளை சுண்டல் வச்சு குருமா பண்ணியாச்சு. அத காலையிலைக்கு தோசை கூட, லஞ்சுக்கு சோறு கூட, நைட்டுக்கு சப்பாத்தி கூடன்னு 3 நேரத்துக்கு ஒரே சைட் டிஷ்ஷ வச்சு இன்னைக்கு நாள் போக்கியாச்சு. இன்னைக்கு ரியா ஸ்கூல்ல பாசிட்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் நடந்தது. ஏதோ என் லைஃப்ப நேர்ல பார்த்த மாதிரியே அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால எல்லா விஷயத்தையுமே அப்ளை பண்ணிக்க முடிஞ்சுது. நம்ம பொதுவா யார் மேல ரொம்ப கோவப்படுவோம்னா, நம்ம யார் மேல கோவப்பட்டா அவங்க பதிலுக்கு நம்ம மேல கோவப்பட மாட்டாங்களோ, அவங்க மேல தான் நம்ம அதிகமா கோவப்படுவோம். நான் சொல்றது புரியலைன்னா, இன்னும் ஒரு தடவ கேட்டு பாருங்க புரியும். நான் ரீசென்ட்டா தினமும் ஒரு முடிவு எடுக்கிறேன். இனிமே அடிக்கவே கூடாது, இனிமே திட்டவே கூடாது அப்படின்னு ஒரு நாளைக்கு 2, 3 தடவையாவது இந்த முடிவு எடுப்பேன். ஆனா, அடுத்த 1 ஹவர்லயே அந்த முடிவ பிரேக் பண்ற மாரி ஆயிரும். உங்கள்ல எத்தன பேர் இதே மாரியே முடிவு எடுப்பீங்க? ஆனா, அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த முடிவ பிரேக் பண்ணிடுவீங்கங்கிறத சொல்லுங்க. இன்னைக்கு அந்த மீட்டிங்ல சொன்னதே பசங்கள அடிக்கக்கூடாது. வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணி